கடந்த தேர்தலில் அவருக்கு வந்து சட்டப்பேரவையில் வந்து சீட்டு கொடுக்கல. ராஜ்யசபாவில் வந்து உங்களுக்கு வந்து எம்பி ஆக்குறோம்னு சொல்லி ஒரு உறுதிமொழி கொடுத்ததுனால தான் சட்டப்பேரவையில் ஒரு வேட்பாளர்களை நிறுத்தலை. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அதை வந்து திமுகவுக்கு கொஞ்சம் தூக்கி காட்டணுங்கிறக்காக, தமிழை மேன்மையாக காட்டணுங்கிறக்காக அவர் அங்கே வந்து இதை சொல்லியிருக்கார். அதை அவர் சொல்லியிருக்கார் போல் தெரியுது. அதுதான் அவருடைய உள்நோக்கமாக இருக்கணுங்கிறத ஒரு யோகிச்சு தெரிய வேண்டியதாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதே கமல் காவிரி பிரச்சனை பேசியிருக்கலாமில்ல? எப்பாச்சும் ஒரு முறையாவது வாய் திறந்திருக்காரா? இல்லையே. இல்லை அரசியல்வாதியாக இருந்தாலும் இப்போ வந்து ரஜினியெல்லாம் பேசினாரே, எதிர்ப்பு வந்தது, ஆதரவு வந்ததே. அவர் குரல் கொடுத்தார்ல காவிரி பற்றி. பேசவே இல்லையா? கமல் எனக்கு தெரிய பேசலை. எனக்கு தெரிய பேசியதாக தெரியல. ஏன் அதை பற்றி குரல் கொடுக்க வேண்டியதானே? சரி, திமுக வந்து இப்படி தூக்கி நிறுத்துறாருல. 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்தில் திமுக, அதிமுக 2 பேர் தானே வழக்கை மாற்றி நடத்துனாங்க. இப்படி ஒரு தவறான தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு ஒரு முறை கூட வாய் திறக்கலையே. இல்லை காவிரி தீர்ப்பு பற்றிய புரிதல் இல்லையா? ஒரு புரியாத புதிராக இருக்குது.